அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஒன்று பார்க்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யமுனா வந்து ஏங்க இப்படி பண்ணுறாங்க, செம்ம காண்டாகுதுங்க. யமுனாவை பார்த்தாலேயும் நிவின் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்காரு, நல்லா வந்து சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த யமுனா வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி காட்டுறது எனக்கு பெரிய ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. பெரிய யமுனா தான் வந்து பிரச்சனையெல்லாம் முடித்து பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த யமுனா வாய் சும்மா இருக்காது. இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லமே விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு, இப்படியெல்லாம் வந்து யமுனா பேசியிருக்காளா, வா நீ உடனே என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் எந்த டைமில் வந்து விஜய் வந்து காவேரியை வந்து அவசரமாக கூப்பிட்டு போகிறாரோ தெரியல. ஆனால் இந்த யமுனா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. ரொம்ப கோவம் வருது எனக்கு. இது யமுனா இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லி டீமுக்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம். அதை யமுனா கேட்பாங்களா அப்படின்றது தெரில. எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் நிவினை பார்த்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. பார்த்து பண்ணுங்க டீம். இந்த யமுனா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பாப்பா அதை எப்படி காவேரி சமாளித்து வெளியில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சூப்பருங்க, நல்லா போயிட்டுருக்கு நம்மளோட மகாநதி. நான் இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன்.